முடிஞ்சிச்சா? எல்லாம் முடிஞ்சிச்சா? நீங்களும் போக வேண்டியது தானடா. அதாவ என்னை விட்டு போயிட்டா இல்ல. நீங்க மட்டும் எதுக்குடா இன்னும் என்ன சுத்தி சுத்தி வரீங்க? இங்க பாருடா, என்ன ஏதுன்னு புரியாம பேசாத. தப்பு பண்ணது எல்லாமே நீதான். நீ தப்பு பண்ணிட்டு நீயே கோவப்படுறியடா. இது என்ன நியாயம்னு எனக்கு தெரியல. ஆனதெல்லாம் ஆச்சு. இப்போ கிருத்திகா விஷயத்துல என்ன பண்ணலான்னு இருக்க? நான் என்ன செய்யறது? நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். என் ஹாசினி என்னை விட்டு போயிட்டாடா. இனிமே என்னை மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா. என் முகத்திலேயே முழிக்காதுன்னு சொல்லிட்டு போயிட்டா. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் மச்சான். எப்படிடா நான் எப்படி காரணம் ஆக முடியும்? இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கிருத்திகா. அவதான். அவ மட்டும்தான். டேய், உனக்கு புரியுதா இல்லையாடா? நீ பண்ணி வச்சிருக்கிற காரியம் எவ்வளவு பெருசு தெரியுமா? இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சிச்சு, மகனே, உன்னை பெண்டு நிமித்திடுவாங்க. டேய், இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா என் பேரும் அடி போடணும்டா. போலீஸ்க்கெல்லாம் போனா என்ன தாண்டா முதல்ல பிடிப்பாங்க. ப்ளீஸ், கிருத்திகா கிட்ட போய் சமாதானமா பேசுடா. எதுக்கு? நான் எதுக்கு அவகிட்ட சமாதானமா பேசணும்? முடியாது. என்னால முடியவே முடியாது. சரி, அப்போ என்ன பண்ணலான்னு இருக்க? அவ இந்த விஷயத்த உங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட சொன்னா? சொன்னா சொல்லின்னு போறா. எனக்கு எந்த பயமும் இல்லை. டேய், என்னடா இவ்வளோ மோசமா நடந்துக்கிற? இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை மச்சான். நீ அவகிட்ட தப்பா நடந்துக்கிட்ட. இதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடு. என்ன பண்ண சொல்ற? அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா? ஆமாடா, அதுதானே முறை. அப்படிதானே பண்ணணும். ஆமா மச்சான், உங்க வீட்டுல போய் பேசி அவளை கட்டிக்கடா. முடியாதுடா, முடியவே முடியாது. நான் அவளை கட்டிக்கிட்டா நான் தோத்துடுவேன்டா. அவகிட்ட அவகிட்ட நான் தோக்கணுமா? டேய், நீ தோக்குற ஜெயிக்கிறன்றது இல்லடா. இது உன் வாழ்க்கை பிரச்சனை. உன் கேரக்டரே தப்பா பேசுவாங்கடா. ஆமா, இப்ப மட்டும் என்ன நல்லா பேசுறாங்க தப்பா பேசுறதுக்கு? இப்பயும் அப்படிதானே பேசுறாங்க. பேசுனா பேசின்னு போட்டோம். மச்சான், உனக்கு பேச ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா நாங்க வேணும்னா உங்க வீட்டுல போய் பேசுறோம்டா. என்னன்னு? நான் அவகிட்ட தப்பா நடந்துக்கிட்டேன்னா, இல்ல நான் அவளை பலாத்காரம் பண்ணிட்டேன்னா? மச்சான், என்னடா என்னன்னு பேசுறீங்க? எனக்கு பேசணுமா? அதை மட்டும் சொல்லு. வேண்டாம், எனக்கு யாரும் பேச வேண்டாம். இங்க பாரு, இனி ஹாசினி உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டா. அது கன்ஃபார்ம். அது இருக்கட்டும், அவ வந்தான்ற உண்மைய ஏன்டா நீங்க யாரும் சொல்லல? இந்த விஷயம்லாம் அவ தெரிஞ்சுக்கணும்னு தானே? டே முட்டாள், நான் தான் சொல்லினே இருக்கேன் இல்ல, ஒரு ஆள் வந்திருக்காங்க வந்திருக்காங்கன்னு. நீ தானடா பேசினே இருந்த. அதுக்கு நாங்க என்ன செய்ய? இங்க பாரு, இதே நாங்கன்றதால உங்ககிட்ட இப்படி சமாதானமா பேசின்னு இருக்கோம். வேற யாராச்சும் இருந்தாங்க, உன்னை போலீஸ்ல புடிச்சு உள்ளதான் தள்ளியிருக்குவாங்க. அவளை கட்டிக்கிறதுக்கு நான் ஜெயிலுக்கே போயிடுவேன். மச்சான், இதெல்லாம் நியாயம் இல்லடா. பாவம்டா அவோ. பாவமா? பண்ண பாவத்துக்கு அனுபவிக்கட்டும். இங்க பாருடா, நீ இப்படியே பண்ணின்னு இன்னும் எத்தனை நாளைக்கு என் வீட்டுல இவன் வீட்டுலன்னு தங்கின்னு இருக்குவ? எப்பதான் நீ உன் வீட்டுக்கு போவ? எப்போ உன் வேலையை பார்ப்ப? படிப்பு பாதியிலேயே நிக்குது. இங்க பாரு மச்சான், இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. என் லைஃபே போச்சு. படிச்சு நான் என்ன கிழிக்க போறேன் இப்போ? டேய் கவின், ப்ளீஸ், இப்படி அட்வைஸ் பண்றன்ற பேர்ல மொக்கைய போடாதீங்க. நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும். என்ன விடுங்க. சரி, வாடா மச்சான், நம்ம போலாம். அவன் யோசிக்கிட்டோம். இங்க பாருடா, உன்னோட நல்ல ஃப்ரெண்டா ஒரு விஷயத்த சொல்றேன், யோசி. கிருத்திகா விஷயத்துல ஒரு நல்ல முடிவெடு. பைரவி, என்ன ஆச்சு உனக்கு? நான் வந்தது கூட தெரியாம அங்கேயே பார்த்து நின்னு இருக்க. என்னங்க, நீங்கள் எங்கே போனீங்க? இந்த வீட்டில் நடக்கிற விஷயத்த என்னால் தனியாக சமாளிக்கவே முடியல.
நான் எங்க போறேன் பைரவி? இங்கதான் வேலை இருந்துச்சு, போயிட்டு வந்துட்டேன். அதுவும் இல்லாம நீ சமாளிக்க முடியாத அளவுக்கு என்ன பிரச்சனை வீட்ல? என்ன பிரச்சனையா? என்ன பிரச்சனை இல்லைன்னு சொல்லுங்க. ஒரு பக்கம் உங்கள் பெரியம்மா, உங்கள் தங்கச்சி, இன்னொரு பக்கம் ஸ்ரீ கிருஷ். எங்க பெரியம்மா தங்கச்சி சரி, இது என்ன புதுசா ஸ்ரீயும் கிருஷம்? ஆமாம், இவ்வளவு நேரம் அவங்க 2 பேரும் தான் சண்டை போட்டுன்னு இருந்தாங்க. என்ன? ஆமாம், ஸ்ரீ ஒரு வாரம் அவங்க அப்பா வீட்டில் போய் இருந்துட்டு வரேன்னு சொன்னா. நான் சரி, ஏன் போகிற, அப்பாவே இங்கே வர சொல்லுன்னு. அதுக்கு அவளுக்கு கோவம் வந்துடுச்சு. அதுவும் இல்லாமல் கிருஷும் அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டான். உங்க 2 பேருக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அவ போறதா இருந்தா போயிட்டு வர வேண்டியது தானே, நீங்க 2 பேரும் ஏன் வேண்டான்றீங்க? ஏங்க, எனக்கு என்ன ஆசையா அவளை அனுப்பக்கூடாதுன்னு? அவள் சந்தோஷமாக போகிறதா இருந்தா நான் தான் அனுப்புகிற ஆள். ஆனால் சண்டை போட்டு போயின்னு இருக்கா. இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியல. மேலோட்டமாக பார்க்க போனால் 2 பேரும் சண்டை போட்டிருக்க மாதிரி தான் தெரியுது. இந்த மாதிரி நேரத்தில் அனுப்புனா எப்படி? எதையாவது அவள் அண்ணங்கிட்ட உளறி வச்சிடுவா, இன்னும் அவர் வருத்தப்படுவார். அதான் நான் வேண்டான்னேன். சரிதான், அதுக்கு அவகிட்ட சொல்ல வேண்டிய விதத்துல சொல்லணும் தானே. நான் சமாதானமாக தான் பேசினேன். கிருஷ் தான் கொஞ்சம் கோவப்பட்டுட்டான். முன்னெல்லாம் எப்படி இருந்த பையன், இப்போ பேச்சு எடுத்தாலே கோவம் தான் வருது அவனுக்கு. இவங்க விஷயம் கூட பரவாயில்லைங்க, ஆனால் கிருத்திகாவை நினச்சாதான் பயமாக இருக்குது. ஏன் கிருத்திகாக்கு என்ன? பார்த்தீங்களா, இதுதான் உங்களுக்கு எந்த விஷயமும் தெரியலன்னு சொல்கிறது. காலேஜ் போயிட்டு அவள் வீட்டுக்கே வரல. அர்ஜுனும் கிருஷ்ணன் தான் தேடி கூப்பிட்டுன்னு வந்தாங்க. என்ன, வீட்டுக்கு வரலையா? ஏன்? ஒருவேளை அருணா வந்தது பிடிக்காம வெளியே எங்கேயாச்சும் போயிட்டாளா? அப்படி அவள் போகிறதா இருந்தா அவங்க அப்பா வீட்டுக்கு தானே போகணும். அவள் அங்கேயும் போகல. எங்கேயோ இடம் தெரியாத பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருந்தாளாம். இதெல்லாம் கேட்க கேட்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க, பதட்டமாகவும் இருக்குது. இங்க பாரு, எந்த விஷயமா இருந்தாலும் சமாளிக்கலாம். நீ கண்டதையும் நினைச்சு உன் உடம்புக்கு எடுத்துக்காத. இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்க, அது ஞாபகத்துல இருக்கட்டும். அட போங்க, நீங்கள் வேற. இங்கே வீட்லேயே 1008 பிரச்சனை. இதெல்லாம் நான் ஹாஸ்பிட்டல் போனா என்ன, போகலன்னா என்ன? என்னப்பா பிரகாஷ், இப்போ உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குமே? என்ன பெரியம்மா, நீங்க என்ன புது குண்டா தூக்கி போடுறீங்க? எதை பத்தி பேசுறீங்க? கிருத்திகா இங்கே இருந்தால் சந்தோஷமா இருக்குவான்னு தானே இங்கே விட்டுட்டு வந்து, நீங்கள் என்ன அவளை இப்படி மாற்றி வச்சிருக்கீங்க? பெரியத்த, நாங்கள் எப்படி மாற்றிருக்கோம்? நீ சும்மா இருடி, பேசாத. இந்த குடும்பம் எப்படி ஆனதுக்கு காரணமே நீதான். பெரியம்மா, என்ன பேசுறோன்னு தெரிஞ்சு பேசுங்க. நான் எல்லாம் தெரிஞ்சுதான்டா பேசுகிறேன். அந்த கிருத்திகா அம்மான்னு ஒரு மரியாதை கொடுத்து பேச மாட்டேன்றா, இவ்வளோ கண்டுக்க கூட மாட்டேன்றா. இதெல்லாம் உங்கள் ட்ரைனிங் தானே? அத்தை, ஏன் இப்படி அபாண்டமா எங்கள் மேலே பழி போடுறீங்க? உன் மேலே பழி போடணுன்னு எனக்கு என்ன ஆசையா? இருக்கிறத தான் சொல்கிறேன். அவள் எவ்வளோ ஆசையாக வந்தா கிருத்திகாவை பார்க்கணுன்னு. கிருத்திகா என்னடான்னா மூஞ்சில அடித்த மாதிரி எதுக்கு வந்தான்னு கேட்குறா. அவங்க பொண்ணுக்கே தெரிஞ்சிருக்கு அம்மா எப்படியாப்பட்டவங்கன்னு. இதுல நாங்க சொல்ல என்ன இருக்கு பெரியம்மா? அவ ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை, எதுவும் தெரியாம இருக்கிறதுக்கு. அவளுக்கும் யார் நல்லவங்க யார் கிட்டவங்கன்னு தெரிஞ்சிருக்கும், அதான் பேசுறா. நல்லா இருக்குடா, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி உன் பொண்டாட்டிக்கு இருக்கிற நல்ல எண்ணத்துக்கு தான் உன் பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி இல்லாமல் இப்படி வெறும் வீடாக கிடக்குது. பெரியம்மா, என்ன என்ன அதட்டுனா நான் சொன்னது இல்லைன்னு ஆயிடுமா? பெரியம்மா விடுங்க பெரியம்மா. எனக்காக நீங்கள் எதுக்கு எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டு கெட்டு பேர் வாங்குறீங்க? நீ சும்மா இரு. இப்படி தான் விட்டு விட்டு இங்கே ஒன்றும் இல்லாமல் நிற்கிற. இப்ப என்ன பண்ணணும்ன்றீங்க நீங்க? இங்கே பாருடா, இந்த சொத்து உனக்கும் அவளுக்கும் சமமாக இருக்கிறது. சொத்தை பிரித்து கொடு, அவள் போட்டோம். சொத்தா பிரிச்சு தரணுமா? நான் இதுக்கு பிரிச்சு தரணும்? இது என்னோட சம்பாத்தியம். என்னடா உன்னுடைய சம்பாத்தியம்? இது உங்கள் அப்பாவோடது. உங்கள் 2 பேருக்கும் சமமாக போகணும். நீயும் சேர்த்துக்க மாட்டேன், அவங்க புருஷனும் சேர்த்துக்க மாட்டான். அப்புறம் வேற எங்கே போவாவோ? ஒழுங்கு மரியாதையா உங்கள் அம்மா கிட்ட பேசி அவளுக்கு சொத்தை பிரித்து கொடு, அவள் தனியாக இருந்துக்கிட்டோம். முடியாது பெரியம்மா, முடியவே முடியாது. அக்கா, வீட்டில் தான் இருக்கீங்களா? ஆமாம் கீதா, ஏன் என்ன விஷயம்? உன்னையும் மாமாவையும் பார்த்துட்டு போகலான்னு தான்க்கா வந்தேன்.
இதுக்கு எதுக்குமா இவ்வளோ தூரம் வரணும்? ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நானே வந்திருக்குவேன்ல. இருக்கட்டும்க்கா, எல்லாம் நம்ம சித்ரா பற்றி தான். ஃபோன் பண்ணாளா? இல்லைக்கா, கூட இருக்கிற வரைக்கும் தான் அம்மா அம்மா. பாருங்க, புருஷன் வீட்டுக்கு போன உடனே ஒரு ஃபோன் இல்லை, ஒன்றும் இல்லை. பொம்பளை பசங்கனாலே அப்படி தானே. நீயாச்சும் ஃபோன் பண்ணி பேச வேண்டியது தானே? இல்லைக்கா, பண்ணல. ஃபோன் பண்ணால் அப்புறமா அம்மா எப்போ வருவா இல்லை நான் வரட்டான்னு கேட்குவா. அதுக்கு தான் பண்ணல. அதுவும் நல்லது தான். சரி உட்காரு, தோசை சுட்டு எடுத்துன்னு வரேன், சாப்பிட்டு போவேன். அதெல்லாம் எதுவும் வேண்டாக்கா, நான் இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன். இந்த மறு வீடு கூப்பிடணும்ல, அதான் என்ன ஏதுன்னு உங்ககிட்ட விசாரிச்சு போடலான்னு வந்தேன். ஃபோன் பண்ணி கூப்பிட்டா போதுமா இல்லை நேரில் போய் கூப்பிடணுமா? எனக்கு ஒன்றும் தெரியலையே. இதுக்கு நேரில் போகணுமான்னு எனக்கும் தெரியாது. இரு ஒரு நிமிஷம். என்னங்க, என்னங்க, அவர் வரட்டாரு, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னம்மா கீதா, இந்த பக்கம்? எங்க சித்ராவையும் மாப்பிள்ளையும் மறுவீட்டுக்கு கூப்பிடணும்ல, அதான் எப்படி நேரில் போய் கூப்பிடணுமா இல்லை ஃபோனில் கூப்பிட்டா போதுமான்னு கேட்குறா. இதுக்கு யாரும்மா இப்போல்லாம் நேரில் போகிறா? ஃபோன் பண்ணால் போதும்னு தான் நினைக்கிறேன். ஃபோன் பண்ணி அவங்க மாமியார்கிட்ட சொல்லிவிடு, அப்படியே மாப்பிள்ளைக்கிட்ட சொல்லிவிடு. அப்படியே மாமா, நேரில் போகலனா எதுவும் தப்பில்லை தானே? அதெல்லாம் எதுவும் இல்லை கீதா, இவர் சொல்கிற மாதிரி ஃபோனே பண்ணிவிடு போதும். சரி, என்னைக்கு கூப்பிடலான்னு இருக்க? நாளைக்கு வர சொல்லலான்னு இருக்கேங்க்கா. ம் சரி, அப்போ நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டுன்னு வா, நம்மளும் அப்படியே விருந்து வச்சிடுறோம். ம் கண்டிப்பாக்கா. சரி, அப்போ நான் வரேன் மாமா, வரேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. என்ன உதவினாலும் எனக்கு ஃபோன் பண்ணு, நான் வந்து பண்ணுறேன். ம் சரிங்க மாமா. எப்படியோ அப்படி இப்படின்னு பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணத்தை முடிச்சிட்டாங்க. ம் ஆமாம் திலகம்.